பெரியவனும் உறங்கி விட்டால் சரி. குசன் எழுவதை விட்டுவிட்டு ராமரின் பெயரை கூறு. பசியும் பறந்துவிடும், உறக்கமும் பறந்துவிடும். ராமா 25 ராமா. யாரு ராமா? ராமன் மட்டும். ராமன் மட்டும். ராமன் மட்டும். ராமா ராமா. இந்த ராமனின் பெயர் எதற்காக எனக்கு தடையாக வந்தது? எனது முயற்சி எல்லாம் வீணாகிவிட்டது. இவர்கள் இருவரும் உறங்கவில்லை என்றால் நான் உங்கள் அனைவரையும் நிரந்தரமாக உறங்க செய்து விடுவேன். ராமா ராமா ராமா. நம்முடைய குடிலை அடைந்தவுடன் உறக்கம் காணாமல் போய்விட்டது. உறக்கம் வந்ததற்கான அறிகுறியே இல்லையே. மேற்கொண்டு வந்து விட்டீர்களா? என்னிடம் கொடு. நீங்கள் இருவரும் நலமாக இருக்கிறீர்களா? மாவீரர்கள் தான் லவல், குசன். ஆனால் இந்த நீர் நமது ஆசிரமத்திற்கு போதாதே. கொண்டு வருகிறோம். வனதாயின் புதல்வர்கள் சோர்வடைய மாட்டார்கள். இது என்ன அதிசயம்? ஆசிரமத்தின் எல்லையை தாண்டியவுடன் உறக்கம் வருகிறது. இப்பொழுது என்ன செய்வது? நாம் ராம பக்தர்கள். என் அறிவுக்கு தெரிந்த வரை இது ஏதோ அசுர சக்தி தான். முருகை பார்த்து விடலாம் அண்ணா. இதுதான் தண்டனையின் சுவாரஸ்யமே. உத்தரவு கொடுங்கள் அண்ணா. அந்த அசுரனை அழித்து விடுகிறேன். இதன் மீது ராமரின் பெயர் எழுதினால் இது இன்னும் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும். இதற்குள் மாயையால் வர முடியாது லவன் அண்ணா. உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்துங்கள். பானைக்குள் புகுந்து விடுங்கள். அசுரர்களின் மாயை பானைக்குள் புகுந்து செல்ல இயலாது. இந்த பானையில் முடியாது. அதில் ராமனின் பெயர் எழுதப்பட்டுள்ளது. ராமா! ராமா ராமா. நீர் எடுக்கும் போது என்ன செய்வீர்கள்? பானையை எடுத்துதானே ஆக வேண்டும். உன் மனக்குழப்பத்தை நன்கு அறிவேன் ஜானகி. நாம் அறியாதது எதுவும் இல்லை. பிள்ளைகளும் புத்திசாலிகள் என்று தெரியும். அதே நேரம் விளையாட்டுத்தனமும் உள்ளது. எனக்கு தண்டனை கொடுக்கும் வகையில் நீரை கொண்டு வர அனுப்பி இருக்கிறேன். அசுரர்களால் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதுதான். அவர்கள் இருவரும் கோசலை ராஜ்யத்தின் எதிர்காலம். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஒருவருடைய திறமையை நிரூபிப்பதற்கு சூழ்நிலைகள் தான் ஒத்துழைக்கும். இன்று அவர்கள் வெளியுலகத்தை தெரிந்து கொள்ள சென்றிருக்கிறார்கள். என் பிள்ளைகள் மீது எனக்கு இருந்த பயத்தை போக்கிவிட்டது. அவர்கள் பூஜிக்கும் தெய்வத்தை, என் பிரபுவை அவர்கள் சந்திக்க வேண்டும். அவ்வாறே நடக்கும். இன்றையிலிருந்து உன் பிள்ளைகளை பற்றிய கவலையை விடு. அவர்கள் தந்தையைப் போலவும் தாயைப் போலவும் வரக்கூடிய சங்கடங்களை எதிர்கொள்ளும் சக்தி அவர்கள் இருவருக்கும் உண்டு. அண்ணா கவனமாக. பானை விழுந்து விட போகிறது. பானையை கழட்டாமல் முயற்சி செய்ய வேண்டும். அசுர சக்தியிடமிருந்து நம்மை காப்பாற்றுவது இந்த பானைதான். அண்ணா, இவர்களுக்கு பயந்து கொண்டே இருந்தால் நாம் எப்பொழுதுதான் நீரை கொண்டு போய் சேர்ப்பது? சொன்னது சரியாகிவிட்டது பார்த்தாயா? இங்க அசுர சக்திகள் இருக்கிறது. அண்ணா, நாம் நீர் கொண்டு செல்லவில்லை என்றால் நாம் எல்லோர் முன்னிலையிலும் அம்மாவிற்கு கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றுவது? நாம் குடில் வரை நீரை கொண்டு போக போகிறோமா, இல்லை பானையை கொண்டு போக போகிறோமா? பேச்சு முட்டாள்தனமாக இருந்தாலும் நீ புத்திசாலிதான். நான் அப்படி என்ன கூறிவிட்டேன்? எனக்கு நீரை கொண்டு செல்ல வேண்டும், அதை பானையில் தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒருவரும் சொல்லவில்லையே. குழப்பத்தின் மேல் குழப்பமாக இருக்கிறது அண்ணா. நீ எதை செய்தாலும் மீண்டும் அன்னைக்கு கோபம் வரும் அளவிற்கு எதையும் செய்து விடாதே அண்ணா. நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. நீதான் தீர்வு கொடுத்து விட்டாயே. எங்கே சார்? வாழ்க ராமன்! வாழ்க ராமன்! வாழ்க ராமன்! வாழ்க ராமன்! வாழ்க ராமன்! நாம் இருவரும் ஒன்றாக சென்றால் அது தியாகமாக இருக்காது. மகாராணி சீதையை
செய்கிறாரோ அந்த நொடியில் அயோத்தியின் அனைத்து கவலைகளும் பறந்தோடும். ராமா, இந்த ராஜ்யத்திற்கு ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு தலை சிறந்த வாரிசும் தேவைப்படுகிறது. துறையின்றி இந்த யாகம் முழுமையடையாது. ஹனுமான், பிரபு, என்ன நேர்ந்தது ஹனுமான்? உன் முகத்தில் ஏன் இந்த கவலை? பிரபு, 1000 தலை ராவணனின் புதல்வர் சந்திரபாகு வானர அரசர் சுக்ரீவரின் மகள் திருநாவதியை கடத்தி விட்டான். மகாராஜா சுக்ரீவரின் ராஜ்யத்தில் அனைவரும் கவலையாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் இருந்து தன்னை காப்பாற்ற மகாராஜா சுக்ரீவர் தங்களின் ஆதரவையும் தங்களின் உதவியையும் கோருகிறார்.